இப்ப அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய மறைஞான முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் அடைய வேண்டும். நாம் அடைவதற்கு நாம் எல்லோருக்கும் கோயிலுக்கு போறோம், சிவபெருமானை வணங்குறோம், எல்லாம் சரி. இந்த பிறவியனும் பெருங்கடலை கடப்பதற்கு சிவ வழிபாடு போதுமா? அந்த சிவ வழிபாட்டின் மூலமாகவே நாம் பிறவி பெருங்கடலை கடந்து விடலாமா? இல்லை மீண்டும் பிறவா நிலையை அடைவோமா என்ற கேள்விகள் நம் முன்னே நிற்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் எங்கே கிடைக்கிறது என்றால், நமக்கு தேவார மூவர்கள் கொடுத்த பாடல்கள், மணிவாசகர் கொடுத்த திருவாசகம், மொத்தம் 12 திருமுறைகளையும் நாம் படிக்கின்ற பொழுது மீண்டும் பிறவா நிலையை அடைவதற்குரிய வழிமுறைகளை அந்த திருமுறைகள் நமக்கு கொடுத்திருக்கிறது. திருமந்திரம் கொடுத்த திருமூலர் நாம் நேரடியாக இறைவனை அடைவதற்கு எது எது தடையாக இருக்கிறது, அந்த தடைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் என்ன வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும்? இந்த மறைஞான முதல்வனினுடைய திருவடியை பற்றுவதற்கு தடைகளாக இருப்பவை எவை என்பதை திருமூலர் நமக்கு காட்டுகிறார். பதி, பசு, பாசம் என பகர்மூன்றில் பதியினை போன்று பசு பாசம் அனாதி. பதியினை சென்று பசு பாசம் அணுகா, பதியினை சென்று அணுகிடில் பசு பாசம் நில்லாது. இந்த 4 வரிகளுக்குள் திருமூலர் இறைவனை நாம் அடைவதற்கு எவை எவை தடைகளாக இருக்கிறது, அந்த தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு நாம் இறைவனை அடைவதற்குரிய வழிமுறைகள் என்ன என்ன இருக்கிறது என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். நம் முன்னோர்கள் இந்த உலகத்திலே எவை நிலைத்தவை எவை நிலையாதவை என்று 2 கோட்பாடுகளை கையில் வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்தார்கள். நிலைத்தவை எவை, நிலையாதவை எவை? நிலையாதவையும் முதலில் பார்க்கிறார்கள். எவை எவை நிலையாதவை? இந்த உடல் இன்றைக்கு இருக்கிறது, ஒரு நாள் இது காணாமல் போய்விடுகிறது. இந்த மரம் இன்றைக்கு இருக்கிறது, ஒரு நாள் இது காணாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு நாளைக்கும் இருக்குமா என்றால், சுனாமி வந்தால் நிலப்பரப்பினுடைய தன்மை மாறிவிடும், பூகம்பம் வந்தால் அந்த இடத்தினுடைய தன்மை மாறிவிடும், எரிமலை வந்தால் அந்த நிலத்தினுடைய தன்மை மாறிவிடும். அப்படியானால் இந்த உலகிலே நிலைத்தவை எவை என்று நம்முடைய சைவ சித்தாந்தவாதிகள், அதாவது எந்தவித அறிவு கலன்களோ ஆராய்ச்சி பொருட்களோ இல்லாத அந்த ஒரு காலத்திலே நம்முடைய முன்னோர்கள், அதாவது சந்தான குறவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மெய்கண்டார், மறைஞான சம்பந்தர், அருள்நந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார், இவர்கள் 4 தான் சைவ சித்தாந்தத்தை மக்களிடையே கொண்டு சென்றவர்கள். ஆனால் சைவ சித்தாந்தத்தினுடைய மூலத்தை கொடுத்தவர் யார் என்றால் திருமூலர். அந்த திருமூலரிடமிருந்து பெற்ற அந்த ஞானத்தை வைத்துத்தான் இந்த 4 சந்தான குறவர்களும் இந்த மக்களிடையே சைவ சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படி சேர்க்கின்ற பொழுது இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பவை 3 நமக்கு, இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே தடையாக இருக்கிறது. என்ன அந்த 3? ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த 3 இறைவனை அடைவதற்கு நமக்கு தடையா இருக்கு. இப்போ நிலைத்த பொருட்கள் எதுவென்று நம் முன்னோர்கள் தேடிய பொழுது 3 விடயங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். 1 பதி. பதி என்று சொன்னால் இறைவன். இப்போ நம்முடைய சமயத்திலே நாம் சிவனை சொல்கிறோம் இறைவன் என்று, மற்ற சமயங்களிலும் இறைவன் என்பதை அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் நாம் என்ன முன்னெடுத்து சொல்கிறோம் என்றால், தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்களுக்கு அவன் பெயர் சிவன், அவனுக்கு அரேபியால என்ன பேர் ஒன்னாலும் வச்சுக்கிட்டு போலாம். எல்லா சமயங்களும் சொல்வது இறைவன் ஒருவன் தான். எந்த சமயமும் இறைவன் 4 பேர் இருக்கான், 5 பேர் இருக்கான், 6 பேர் இருக்கான்னு சொல்லல. அதனாலதான் மாணிக்க வாசகர் கூட என்ன சொன்னார்? ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனும் கொட்டோமே. நீ என்ன பேர் வேண்டுமானாலும் அவனுக்கு வைத்துக்கொள். இந்த ஊரிலே அவனுக்கு சிவபெருமான் என்று பெயர் என்றால், இன்னொரு ஊரிலே வேறொரு பெயராக இருந்து விட்டு போகட்டும். இப்ப தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கோயில்களில் கூட ஒவ்வொரு ஆலயத்திலும் ஈஸ்வரனுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் என்பது ஒன்றுதான்.
அதனால்தான் நம் சைவ சித்தாந்தவாதிகள் இறைவன் என்று பெயர் வைத்தார்களே தவிர சிவபெருமான் என்று சொல்ல. பொது பெயர். இறைவன் என்பவன் ஒருவன், அவன் நிலைத்தவன். அந்த நிலைத்தவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. பிறந்த தேதி இருந்தால் இறந்த தேதி என்று ஒன்று வரும். அதனால்தான் பிறப்பும் இறப்பும் இல்லாத பிறவையாக்கை பெரியோனாக இருக்கக்கூடிய அவனுக்கு பெயர் இறைவன் என்று வைத்தார்கள். இது பதி. பசு என்பது உயிர்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவை. உடல் அல்ல, உயிர் என்பது இந்த உலகிலே நிலைத்திருக்கும். அதற்கடுத்து இந்த உயிர்களை இறைவனிடம் சேர விடாமல் தடுத்து நிறுத்துவது. இறைவனுக்கும் இந்த உயிர்களுக்கும் ஒரு தடைக்கல்லாக எது இருக்கிறது என்றால் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 தடைக்கல்லாக இருக்கிறது. இந்த தடைக்கல் எந்த மனிதனிடமிருந்து விடுபடுகிறதோ அவன் நேரடியாக பரம்பொருளாகிய இறைவனை போய் சென்று அடையலாம். பதி, பசு, பாசம் என பகர் 3இல் பதியினை போன்று பசு, பாசம் அனாதி. இறைவன் எப்படி தொடக்கமும் முடிவும் இல்லாதவனாக இருக்கிறானோ அப்படி இந்த உயிர்களுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இறைவன் என்று இருந்தானோ அன்றிலிருந்தே இந்த உயிர்கள் என்பது இருக்கிறது. ஆக இறைவனுக்கு பிறகு உயிர்கள் தோன்றியது இல்லை. இறைவன் என்று இருந்தானோ அன்றிலிருந்தே இந்த உயிர்கள் இருக்கின்றது. அதே போல இந்த இரண்டும் முற்றறிவு பெற்றவன் இறைவன், சிற்றறிவு பெற்றது உயிர். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற 3ம் சட பொருட்கள். அவற்றிற்கு உயிர் கிடையாது, அறிவு கிடையாது. நம்முடைய உயிர்தான் அந்த சடப்பொருட்களை போய் பற்றி கொள்ளுமே ஒழிய அந்த சடப்பொருட்கள் வந்து நம்மை பற்றி கொள்ளாது. ஒரு மனிதனுக்கு நான் என்கிற ஆணவம் வருகிறது என்றால் அந்த ஆணவம் என்பது இவனை வந்து பற்றி கொள்ளாது. இவன்தான் போய் ஆணவம் என்கின்ற அந்த மாயை வலைக்குள் இவன் சிக்கிக் கொள்கிறான். பதியினை போன்று பசு, பாசம் அனாதி. பதியினை சென்று பசு, பாசம் அணுக. இறைவனை நோக்கி இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த உயிரானது நேரடியாக இறைவனை போய் சேராது. அப்படி சேர்ந்தால் என்ன ஆகும் என்றால் அந்த இடத்திலே இறைவனை தவிர இந்த உயிர்களும் சரி, இந்த ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களும் இருக்காது. ஆனால் இந்த உயிர்கள் அனுபவத்தை பெற வேண்டும், இறைவனுடைய திருவடியை அடையணும். இறைவன் நினைக்கிறார் இந்த உயிர்கள் எல்லாம் அனாதி காலத்தில் இருந்து, அனாதி காலம் என்றால் அதற்கு ஒரு காலம் என்று வரையறை கிடையாது, அதற்கு பெயர்தான் அனாதி என்று பெயர். அந்த அனாதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு அனுபவம் ஏற்பட வேண்டும். இப்ப அனுபவம் ஏற்படணும்னா இதற்கு ஒரு உடலை தர வேண்டும். அதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் தனு, கரணம், புவனம், போகம் இந்த 4 நிலைகளை நமக்கு போதிக்கிறது. தனு என்று சொன்னால் இந்த உயிருக்கு உடல் கொடுக்கப்படுகிறது. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும், இறைவா நீ என்னை படைத்தாயா அப்படின்னு கேள்வி கேட்டா இறைவன் சொல்கின்ற பதில் உன்னை நான் படைக்கவே இல்லை. இதை சைவ சித்தாந்தம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. நாம் படைக்கப்படவில்லை, இந்த உயிருக்கு இறைவன் உடலைத்தான் கொடுத்தான். உயிர் என்பது எல்லா காலத்திலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிருக்கு ஒரு உடலை அவனுடைய ஆய்வகத்துல ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறதுக்கு எடுத்த காலம் 2.5 லட்சம் ஆண்டுகள். டைனோசரர் காலத்தில் இருந்து அவன் முதலிலே படைக்கப்பட்ட அந்த அமீபா முதல் டைனோசர் காலம் வரை இந்த உலகத்தில் மனிதன் என்பவன் கிடையாது. அந்த பனியுக காலத்திற்கு பிறகு விண்ணிலிருந்து வந்த எரிகள் விழுந்த பொழுது அந்த டைனோசர் என்ற உயிரினம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது. அதுவரை மனித இனம் என்பது கிடையாது. அதுவரை இந்த உலகிலே அனாதியாக திரிந்து கொண்டிருந்த உயிர்களை இறைவனுடைய கருணையின் பொருட்டு இதற்கு உடலை கொடுத்தான். எல்லோருக்கும் மனிதர்களுக்கு ஒரே மாதிரியான உடலைத்தான் கொடுத்தான். இப்ப தனுவை கொடுத்தான். அதற்கடுத்து என்ன பண்ணான்னா அந்த கரணங்களை கொடுத்தான்.
அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுபவை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 அந்த கரணங்களை கொடுக்கிறார். அதற்கு முன்னால் என்ன பண்றான், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற 5 உறுப்புகளை கொடுக்கிறான். ஞானேந்திரியங்கள் என்பது மெய், வாய், கண், காது, மூக்கு, செவி. இந்த 5ம் தான் ஒரு மனிதனை இறைவனை போய் அடைவதற்குரிய தடை கற்களாக அவனுடைய சிந்தனை ஓட்டத்தை மடைமாற்றம் செய்பவை. இதுதான் காணக்கூடாத காட்சிகளை கண்ணால் கண்டு தன்னுடைய பாதையிலிருந்து அவன் வழிமாறி போறான். கேட்கக்கூடாத செய்திகளை காதில் கேட்டு வீணாகி தன் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறான். இப்படி 5 புலன்களும் சேர்ந்துதான் இந்த மனிதனை ஆட்படுத்தி ஒரு கயிறை போல கட்டி இறைவனை சென்று அடைவதற்குரிய தடை கற்களாக இருக்கக்கூடியவை இந்த ஞானேந்திரியங்கள். அதற்கடுத்து கரணங்களை கொடுத்தான். அதற்கடுத்து என்ன பண்றான்னா புவனத்தை கொடுக்கிறான். ஒரு மனிதன் உடல் கொடுத்த பிறகு அவன் எந்த தாயினுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும், யார் அவனுக்கு தந்தையாக இருக்க வேண்டும் என்பதை முன்னரே தீர்மானித்து இந்த ஊரிலே இந்த இடத்திலே இன்னாருக்கு நீ பிறக்க வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானிக்கிறான். இதற்கு புவனத்தை கொடுக்குறான். இப்ப குடியாத்துல நாம பிறக்கிறோம்னா அது இறைவன் தீர்மானித்து இந்த இடத்துக்கு நம்மளை அனுப்பி வைக்கிறான். இது கரணம். புவனம் போகம். இந்த போகத்தை சில பேருக்கு செல்வ செழிப்பு இருக்கும், சில பேருக்கு நல்ல வசதி இருக்கும். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, நமக்கு கிடைக்கவில்லையே என்று யோசித்தால் அந்த போகம் என்பது அவர்கள் செய்த முற்பிறவியின் பொருட்டுத்தான் இந்த பிறவியிலே இறைவன் அனுபவிப்பதற்கு நமக்கு கொடுத்து அனுப்புறான். அதனால ஒரு உயிர் படைப்பு என்பது இன்னொரு உயிரோடு நாம என்ன பண்ணக்கூடாது, ஒப்புமைப்படுத்தக்கூடாது. நீ வந்த வழி என்பது வேறு, அவர் வந்த வழி என்பது வேறு. அவனை போல் நான் மாற வேண்டும், என்னை போல் அவனாக வேண்டும் என்ற சிந்தனைக்குள் போனால் நம்முடைய வாழ்விலே பாதி நாட்கள் வீணாக கழிந்துவிடும். அவரவர்க்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த விதித்ததை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அதனால் நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்யணும்னா, இறைவா நான் முற்பிறவியில் செய்த வினையின் பொருட்டுத்தான் இந்த பிறவியில் நான் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பிறவியிலே நான் எடுத்த பிறவியின் மூலமாக என்னுடைய ஊழ்வினை பயனை நான் கழிக்கிறேன். ஆனால் இந்த பிறவியில் உன்னுடைய திருவடியை அடைவதற்குரிய வழியை காட்டுவாயாக. செய்தது செய்ததுதான். பிறவியில் நாம் செய்ததை அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவித்தாலும் இப்பொழுது நாம் இந்த பிறவியிலே இருக்கக்கூடிய இந்த வினை ஆகாமிய வினையின் பொருட்டு. ஏன் நாமெல்லாம் ஆலயத்துக்கு போய் கும்பிடணும், சிவனுடைய சொற்பொழிவுகளை கேட்கணும்னா இனி வரக்கூடிய பிறவி என்பது நிச்சயமாக நமக்கு உண்டு. இப்போ இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உடனடியாக முக்தி பேறு கிடைக்கும். 63 நாயன்மார்களை போல இறைவன் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போவான். அப்படி என்பது இந்த கலியுகத்திலே நடக்குமா என்றால் 99.9% கடினமே. வழிபாடு கூட இன்றைக்கு தன்னுடைய தேவையின் பொருட்டுத்தான் கோயிலுக்கு போறான். இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக கோயிலுக்கு போய் வணங்குறது இல்லை. தனக்குரிய பொருளாதார தேவைகள், தனக்குரிய ஆசாபாசங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை போய் வணங்குகிறானே ஒழிய இறைவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக ஆலயத்திற்கு போவோர்கள் ஒரு சில பேரை தவிர மிக மிக குறைவானவர்களே. ஆதலால் கிடைத்த பிறவி என்னவோ கிடைத்து விட்டது. இனி எடுக்கின்ற பிறவி உயர் பிறவியாக இருக்க வேண்டும். காரைக்கால் அம்மையாருக்கு எப்படி தன் திருவடியின் கீழே உட்கார வைத்து அருள் புரிந்தானோ இறைவன், என்றைக்கும் திருவாலங்காட்டிலே இரவிலே அம்மையார் பாட சிவபெருமான் ஆடுகிறான். அங்கே சிலம்பு ஓசை இரவிலே கேட்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட வரம் பெற்ற ஒரு பெண்ணாக புனிதவதியார்
ஒரு மாம்பழம் கொடுத்ததின் விளைவாக அந்த பெண்ணினுடைய வாழ்வே மாறிவிட்டு சிவபெருமானுக்கு அன்னையாகவே மாறிவிட்டார். ஆக இறைவன் நமக்கு கருணை செய்வதற்கு அவன் தயாராக இருக்கிறார். அவன் கருணைக்கு ஆட்படுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் நம் முன்னே இங்கு இருக்கக்கூடிய கேள்விக்குறி. தேனிற்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, வானிற்குள் ஈசனை தேடும் மதியிலே. தேனிற்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தார். இப்ப நாம சிவனை அங்க இருப்பாரா, திருகாலத்தில் இருப்பாரா, இல்ல சிதம்பரத்தில் இருப்பாரா, இல்லைனா நம்முடைய திருவண்ணாமலையில் இருப்பாரா என்று இந்த மனமானது தேடிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு திருமூலர் அருமையான ஒரு பாடலை நமக்கு கொடுக்கிறார். தேனிற்குள் இன்பம் கருப்போ சிவப்போ. தேனை நாம பார்க்கின்ற போது அதனுடைய நிறம் கருமை நிறத்திலே இருக்கிறது. தேனினுடைய நிறம் என்பது கருமை. ஆனால் அந்த தேனிற்குள்ளே இருக்கக்கூடிய இனிப்பு என்கிற சுவைக்கு நிறம் உண்டா என்றால் நிறம் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்வீட் கடைக்கு போறீங்க, பல வகை வண்ணங்கள் கொடுக்கப்பட்ட பல வகை இனிப்பு பலகாரங்களை பார்க்குறீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கு. ஆக இனிப்புக்கு இந்த நிறம் தான் சொல்ல முடியுமா? நீங்க மைசூர் பாக்க சாப்பிட்டாலும் இனிக்கும், ஜிலேபியை சாப்பிட்டாலும் இனிக்கும், நீங்க எந்த ஸ்வீட்டை சாப்பிட்டாலும் இனிக்கும். ஆனால் இனிப்பிற்கு நிறம் உண்டா என்றால் கிடையாது. தேனிற்குள் இன்பம் கருப்போ சிவப்போ அது தெரியல. வானிற்குள் ஈசனை தேடும் மதியிலே. மண்ணிற்குள் நாம் நின்று கொண்டு, இந்த மண் மீது நின்று கொண்டு நாம் ஆகாயத்தை நோக்கி ஈசன் வானத்தில் இருக்கிறானோ, அங்கிருந்து நமக்கு காட்சி கொடுப்பானோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை போன்று அறிவு மழுங்கியவர்கள் யாரும் இல்லை என்று திருமூலர் சொல்றார், நான் சொல்லல. வானிற்குள் ஈசனை தேடும் மதியிலே. உங்களுக்கு அறிவு கெட்டு போச்சு. வானத்திலிருந்தெல்லாம் ஈசன் கிடையாது, வேற எங்கதான் இருக்கான்? தேனிற்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல். ஒரு தேனிற்குள்ள எப்படி இனிப்பு சுவை என்பது மறைந்திருக்கிறதோ, யாரால் கண்டறியப்பட முடியாத அளவிற்கு அந்த இனிப்பு சுவை இருக்கிறதோ, அப்படி ஊனிற்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. அவனை எங்கும் போய் தேடாத இந்த நிலை என்பது, திருமூலர் யோக நிலைக்கு ஞான நிலைக்கு போயிட்டாரு. நாம இன்னும் சரியை கிரியை நிலையிலிருந்தே நாம தாண்டல. இது நமக்கு பொருந்துமா என்றால் முயற்சி செய்யலாம். அதுவரை நாம் யோகத்தினுடைய வழிபாடாகவும் இல்ல ஞானத்தினுடைய வழிபாடாகவும் போகணும்னா 1 கோடி பேர்ல ஒருத்தருக்கு கிடைப்பது கடினம். இருந்தாலும் இந்த பாடலினுடைய பொருள் என்பதை நாம உணர்ந்து கொள்ளணும். ஊனிற்குள் ஈசன் ஒளிந்திருக்கிறான். அவனை போய் எங்கும் தேடாத. பல ஆயிரம் மைல்கள் கடந்து போய் இங்கதான் இறைவன் இருப்பானா, அங்கதான் இறைவன் இருப்பானா இல்ல. உன்னை படைக்கின்ற பொழுதே இறைவன் அவனுடைய பாகத்தையும் உனக்குள்ளே கொடுத்து வைத்திருக்கிறான். அவன் இல்லாமல் பிரபஞ்சம் எப்படி இயங்காதோ, அவன் இல்லாமல் நீ ஒரு நொடி கூட இந்த உலகத்திலே இயங்க முடியாது. நீ செய்கின்ற வினைகள் எல்லாம் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்து கொண்டே வரும். பட்டினத்தார் சொன்னது போல நம்மை பின்பற்றி வருவது 2 வினை, புண்ணியம் பாவம். சேர்த்த செல்வமும் நாம் சம்பாதித்த புகழும் ஒரு நாளும் நம்மோடு வராது. வருவது நாம் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே எல்லா பிறவிகளும் வந்து சேரும். அதனால் அந்த மறையின் ஞான முதல்வனாக இருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையை நாம் நீக்கிவிட்டால் அந்த இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளலாம். அந்த தடையாக இருப்பதில் முதலாக இருப்பது, எந்த காரியத்தை செய்தாலும் பணிவு இல்லாமல் நான் என்ற வார்த்தையை எப்பொழுது பயன்படுத்துகிறோமோ, அந்த நான் நமக்குள்ளே இருக்கின்ற வரை இறைவன் ஒரு காலம் நம் உள்ளத்திற்குள் வரமாட்டான். அந்த நானை அகற்றினால் நமக்குள்ளே அந்த விரிசடை கூத்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நம் உள்ளத்திற்குள் வந்து நமக்கு அருளாட்சி புரிவான்.